ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து சாலியூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் விசிட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான அவுட்டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புறா பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, மஸ்கிட்டோ நெட்லாம் வந்து இந்த பால்கனிக்கு வந்து போட்டிருந்தாங்க. சில பேர் வந்து பிஜே நெட், அந்த புறா வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டைப் ஆஃப் நெட் இருக்குது, அது போட்டிருந்தாங்க. பட் இதனால் ஏசிக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த அவுட்டோர் யூனிட்ன்றது ஒரு ஹாட் கேஸை வந்து கூல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இதோட ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த ஹாட் கேஸை கூல் பண்ணுறதுக்கு வெளியே இருக்க ஏரை எடுத்து இந்த ஹாட் கேஸில் கொடுத்து அந்த கேஸை கூல் பண்ணி நமக்கு கூலிங் கிடைக்கிறது தான். இதனால் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பவர் வந்து கம்மியாக எடுக்கும். அவுட்டோரை சுற்றி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும், ஹாட் ஏர் நல்லா வெளியே போகணும். அப்போ எஃபிஷியண்ட்டாக ஏசி ஒர்க் ஆகும், பவர் சேவிங் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டான ஏர் ஃப்ளோ வெளியே போகிறதுக்கு ஃப்ரெஷ் ஏர் பின்பக்கம் இழுத்துக்கும். பட் இந்த மஸ்கிட்டோ நெட்லாம் நீங்கள் போகிறதுனால அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக ஃப்ரெஷ் ஏர் வந்து இழுக்கலாம். பட் ஆனால் தள்ளும்போது அந்த ஹாட் ஏர் வந்து ஃபுல்லாக வெளியே போகாது. அப்போ வந்து சம் பர்சன்டேஜ் ஹாட் ஏர் வந்து அந்த கேபின் உள்ளே ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி குறையும். அதேமாதிரி அந்த மஸ்கிட்டோ நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு 6 மந்த் 1 இயரில் ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போது ஏர் சக் பண்ணுறதும் கம்மியாகிடும், ஹாட் ஏர் வெளியே போகிறதும் கம்மியாகிடும். அப்போது இதை மாதிரி லொக்கேஷன்ஸில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிஜிஎன் இஷ்யூஸ் இருக்குன்னா பிஜிஎன் நெட் போடுங்க, மஸ்கிட்டோ நெட் போடாதீங்க. இதுதான் என்னோடய சஜஷன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவுட்டோர் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் வரணும், அதேமாதிரி ஹாட் ஏர் நல்லா வெளியே போகணும். அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும். அதேமாதிரி ஓவர் ஹீட் இஷ்யூ ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.